விலங்கு மரபியல்ல ஃப்ரெடரிக் ஹட்டோடைய மிகப்பெரிய சாதனைகள் என்னென்னன்றத பார்க்கலாம். ஃப்ரெடரிக் ஹட் கனடாவை சேர்ந்த ஒரு விலங்கியல் நிபுணர் மற்றும் மரபியல் நிபுணர். இவர் 1897 ஆகஸ்ட் 20 அன்னைக்கு கனடாவுடைய ஆன்டேரியோவில் இருக்கிற குவெல்ஃபில் பிறந்தாங்க. இவருடைய ஃபுல் நேம் ஃப்ரெடரிக் ப்ரூஸ் ஹட். இவர் 1929ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டோடைய எடன்பராவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவில் பிஹெச்டி முடித்தாங்க. அதை தொடர்ந்து இவர் அனிமல் ஜெனட்டிக்ஸ் என்ற விலங்கு மரபியல்ல ஆராய்ச்சியை தொடங்கினாங்க. அதாவது விலங்குகளினுடைய பரம்பரை மற்றும் மரபணு சார்ந்த விஷயங்கள் பற்றி படிக்கிறது தான் விலங்கு மரபியல். அதில் தான் இவருடைய ஆராய்ச்சியை தொடங்கியிருந்தாங்க. இதுக்கிடையில் 1931ஆம் ஆண்டு இவர் ஸ்காட்லாண்டில் இருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு போனாங்க. அங்கே போனதுக்கு அப்புறமா 1932ஆம் ஆண்டு போல்ட்ரி சயின்ஸ் அசோசியேஷனுடைய ஒரு பிரசிடெண்டாக இவருடைய 35 வயசுக்குள்ளேயே தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ போல்ட்ரி சயின்ஸ் அசோசியேஷனுடைய ஒரு யங் பிரசிடெண்டாக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது இவர் கிடைச்ச மிகப்பெரிய கௌரவமாக இருந்தது. இதுக்கப்புறமா இவர் முழுக்க முழுக்க போல்ட்ரி ஜெனட்டிக்ஸில் ரிசர்ச்சை தொடங்கினாங்க. அதாவது இந்த இறைச்சி மற்றும் முட்டைகளுக்காக வளர்க்கப்படக்கூடிய பறவைகள் அனைத்துமே போல்ட்ரி அப்படின்னு தான் அழைக்கப்படும். உதாரணத்துக்கு இப்போ இந்த சிக்கன், அதாவது கோழி, அதே மாதிரி வான்கோழி, வாத்து, இதெல்லாமே இறைச்சி மற்றும் இந்த முட்டை இவைகளுக்காக தான் வளர்க்கப்படுது. ஸோ இதெல்லாமே போல்ட்ரி அப்படின்னு தான் அழைக்கப்படும். ஸோ இந்த மாதிரி இந்த கோழி, வான்கோழி, வாத்து இவைகளினுடைய மரபணு சார்ந்த விஷயங்கள் பற்றி இவர் ஆராய்ச்சியை தொடங்கியிருந்தாங்க. அப்போ 1934 இந்த காலகட்டத்தில் யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கிற இத்திகா, அங்கே இருக்கிற கோர்னல் யூனிவர்சிட்டியில் இவர் ஒரு பேராசிரியர் பொறுப்பில் நியமிக்கப்பட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இவர் கோழி, அதே மாதிரி வான்கோழி, வாத்து இது போன்ற பறவைகள் போல்ட்ரிகளினுடைய ஜெனட்டிக்ஸ் பற்றி இவர் ஆராய்ச்சியையும் செஞ்சு வந்தாங்க. அப்போ குறிப்பாக லிம்போமெட்டோசிஸ் அப்படின்னு ஒரு டிசீஸ், ஒரு வைரல் டிசீஸ் மிகப்பெரிய அளவில் கோழிகளை பாதிச்சு வந்தது. இந்த லிம்போமெட்டோசிஸ் அப்படின்றது அந்த காலகட்டத்திலலாம் ஒரு நோய் தான் அப்படின்னு அறியப்பட்டிருந்தது. பிற்காலத்தில் தான் இது உண்மையிலேயே 2 நோய்கள் அப்படின்னு அறியப்பட்டது. ஒன்று மெரக்ஸ் டிசீஸ், இன்னொன்று ஏவியன் லூகோசிஸ். இந்த 2 நோய்கள் தான் அந்த காலத்தில் லிம்போமெட்டோசிஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டு வந்தது. இப்போ இந்த மெரக்ஸ் டிசீஸ் ஆனது கோழிகளுக்கு ஏற்பட்டால் கோழிகளினுடைய நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும். அதனால கோழிகளுக்கு பக்கவாதம் வந்த மாதிரி அந்த கால்கள் எல்லாம் பெருசாக இயங்காமல் போயிடும். அதே மாதிரி இறகுகளும் இயங்காமல் போய் ஒரே இடத்துல முடங்கி போயிடும். காலப்போக்கில் கோழிகளினுடைய கண் பார்வையும் குறைஞ்சு போயிடும். அதன் மூலமாக பார்வையையும் கோழிகள் இழந்துருவாங்க. இது மாதிரி பல பாதிப்புகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் கோழி இறந்து போயிடும். இந்த மோசமான நோய் தான் மெரக்ஸ் டிசீஸ் அப்படின்றது. அதுக்கப்புறம் கோழிகளினுடைய உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படும். அந்த பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது தான் ஏவியன் லூகோசிஸ் அப்படின்றது. ஆனால் இது இன்னொரு விஷயத்தையும் செய்யும், பிளட் செல்ஸையும் பாதிக்கும். குறிப்பாக ரத்தத்தை உற்பத்தி செய்யக்கூடிய செல்கள், அந்த இரத்த செல்களை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ஒரு இடத்தையும் இந்த ஏவியன் லூகோசிஸ் அப்படின்ற நோயானது பாதிக்கும். ஸோ அந்த 2 நோய்களுமே வைரல் டிசீசஸ் தான். இந்த 2 நோய்களும் தான் அந்த காலத்தில் ஒரே நோயாக கருதப்பட்டு வந்தது. இப்போ இவர் இந்த நோய் ஏற்படுது அப்படின்னா அது ஏற்படுறதுக்குண்டான காரணம் என்ன, அது பற்றி இவர் ஆரம்பத்தில் ஆராய்ச்சி பண்ணாங்க. ஆனால் அந்த ஆராய்ச்சியை பாதியிலே இவர் கைவிட்டாங்க. ஏன்னா இப்போ ஒரு கோழி பண்ணை இருக்கு, அங்கே நிறைய கோழிகள் இருக்கு அப்படின்னா அத்தனை கோழிகளுக்கும் இந்த வைரல் டிசீஸ் ஏற்பட்ட அத்தனை கோழிகளும் செத்து போல. அதுக்கு பதிலாக கொஞ்சம் கோழிகளுக்கு இந்த பாதிப்பு ஏற்படவே இல்லை. இன்னும் சில கோழிகளுக்கு இந்த வைரல் டிசீசஸ்லாம் ஏற்பட்டால் கூட அதிலிருந்து ரொம்ப சுலபமாக மீண்டு வந்தது. இந்த ஒரு விஷயத்தை ஃப்ரெடரிக் ஹட் கவனிச்சாங்க. இப்போ இவர் இதை கவனிச்சதுக்கு அப்புறமா அப்போ மரபணு ரீதியாக இந்த நோயை எதிர்க்கக்கூடிய தன்மையை சில கோழிகள் கொண்டிருக்கு அப்படின்னு இவர் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதை உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்னா மரபணு ரீதியாக இதை செலக்டிவ் ப்ரீடிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர் முடிவு செஞ்சாங்க. இப்போ அதுக்காக இவர் என்னெல்லாம் பண்ணார் அப்படின்றத சொல்லிட்டே வரேன். அப்போ செலக்டிவ் ப்ரீடிங் அப்படின்னா என்னன்றது அப்படியே புரிஞ்சிடும். இப்போ இவர் அந்த 1930களினுடைய நடுப்பகுதியில் ஒரு பெரிய பண்ணையில் இந்த ஒரு டிசீசஸை வேணும்னே ஏற்படுத்தினாங்க, ஏற்படுத்தினாங்க. ஏற்படுத்தின பிறகு எந்தெந்த கோழிகளெல்லாம் இந்த நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிருச்சோ அந்த கோழிகளெல்லாம் ஒதுக்கிட்டு எந்தெந்த கோழிகளெல்லாம் தப்பிச்சிச்சோ அந்த கோழிகளை மட்டும் எடுத்து அந்த கோழிகளுக்குள்ள இனப்பெருக்கம் பண்ண வச்சாங்க. அதாவது
இந்த நோய் வந்தும் பாதிக்கப்படாத ஒரு ஆண், அதே மாரி இந்த பாதிப்பு இந்த ஒரு வைரல் டிசீஸ் வந்து பாதிக்கப்படாத ஒரு பெண். ஸோ அந்த மாரி கோழிகளை எடுத்துக்கிட்டு ஒரு சேவல், ஒரு கோழி இதை எடுத்துக்கிட்டு இனப்பெருக்கம் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறமா இனப்பெருக்கத்துக்கு பிறகு அதுக்கு பிறக்கக்கூடிய கோழி குஞ்சுகள் அவைகளை வந்து எடுத்து அவைகளுக்கு இந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி பார்த்தாங்க, இந்த வைரல் டிசீசஸை. இப்போ இவர் வந்து செலக்ட் பண்ணி ப்ரீடிங் பண்ண வச்சாங்க. அதாவது ஆரோக்கியமாக அந்த வைரல் டிசீஸ்லாம் ஏற்படாமல் அல்லது ஏற்பட்டும் மீண்டு வந்த சேவல் மற்றும் கோழி அந்த ரெண்டு இதையுமே வந்து இனப்பெருக்கம் பண்ண வச்சாங்க. அப்போ ரெண்டுமே ஸ்ட்ராங்காக இருக்கிறனால அதுக்கு பிறக்கக்கூடிய குஞ்சுகள் அதுவுமே வந்து இந்த நோய்க்கு எதிராக ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ அது மரபணு ரீதியாக வந்து இந்த மரபணு ரீதியாக அந்த நோயை எதிர்க்கக்கூடிய தன்மையை இது கொண்டிருக்கும் அப்படின்றத உறுதிப்படுத்தலாம். அதுக்காக இவர் வந்து பண்ணாங்க. இப்படி வெறும் ஒரு சேவல், ஒரு கோழி மட்டும் கிடையாது, ஒரு பெரிய பண்ணையில் இவர் நோயை பரப்பி எந்தெந்த கோழி எந்தெந்த சேவல்களுக்கெல்லாம் இந்த பாதிப்பு ஏற்படலையோ அது எல்லாத்தையுமே தனியாக பிரித்து அவைகளை செலக்டிவாக ப்ரீட் பண்ணாங்க. அப்படி ப்ரீட் பண்ணதுக்கு அப்புறமா எந்தெந்த குஞ்சுகள் வந்து மறுபடியும் வைரல் டிசீஸை ஏற்படுத்தி பார்க்கும்போது இந்த நோயினால் பாதிக்கப்படலையோ அந்த குஞ்சுகளினுடைய அப்பா அம்மா, அந்த குஞ்சுகளினுடைய சேவல் கோழி அதை மட்டும் இன்னும் தனியாக பிரித்தாங்க. ஏன்னா சில நேரங்களில் இப்போ ஒரு சேவல், ஒரு கோழி அது ரெண்டுமே வந்து பெருசாக வந்து நோயினால் பாதிக்கப்படலைன்னா கூட அதனுடைய மரபணு கடத்தப்படாமல் அவைகளினுடைய குஞ்சுகளுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பாதிப்பு குஞ்சுகளுக்கு ஏற்பட்டால், புரோஜினிக்கு ஏற்பட்டால் அப்போ அந்த சேவல் கோழியை இவர் வந்து ஒதுக்கிடுவாங்க. அதை வந்து ஒரு பெரிய ஒரு நோய் எதிர்ப்பு தன்மை கொண்ட அந்த மரபணு ரீதியான பலம் கொண்டதான் வந்து பார்க்க மாட்டாங்க. அதை தாண்டி எந்த கோழி குஞ்சுகளுக்கு இந்த வைரல் டிசீஸ் ஏற்படலையோ அந்த கோழி குஞ்சுகளினுடைய அந்த கோழி குஞ்சுகளை பெற்றெடுத்த அந்த சேவல் கோழி அவைகளை மட்டும்தான் இவர் வந்து பிரிப்பாங்க. ஸோ இப்படி பிரித்தாங்க. இப்படி ஒட்டுமொத்தமாக இவர் பண்ணதில் கிட்டத்தட்ட 2 ரகம் வந்து வந்தது. ஒயிட் லெகான்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அந்த ரகத்தில் 2 ரகங்கள் வந்து இந்த நோயை தடுத்து உயிர் வாழக்கூடிய மரபணு ரீதியான தன்மையை கொண்டு இருந்தது. அதை இவர் வந்து பிரித்தாங்க. ஒரு இனத்தை வந்து சசஸ்டபிள் ஆக்கினாங்க. அதாவது ஒரு இனம் வந்து இந்த நோய் வந்தாலே செத்து போயிடும் அல்லது ரொம்ப வீக் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு இனத்தை வந்து பிரித்தாங்க, ஒரு ரகத்தை வந்து பிரித்தாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக 3 ரகங்கள், 2 ரகங்கள் வந்து ரொம்ப இந்த நோயை எதிர்க்கக்கூடிய தன்மையை கொண்டு இருக்கக்கூடிய மரபணு ரீதியான சக்தியை கொண்டு இருக்கக்கூடிய ரகங்கள். இன்னொரு ரகம் வந்து இந்த நோய்க்கு எதிரான பெரிய தாக்கத்தை கொடுக்க முடியாமல் அதனால் பாதிக்கப்படக்கூடிய ரகம். ஸோ இப்படி 3 ரகமாக வந்து பிரித்து அதை வந்து கண்டறிஞ்சாங்க. ஸோ இப்படி இவர் பிரித்து உருவாக்கின அந்த 3 ரகங்களுமே இன்று வரைக்கும் ஆராய்ச்சிக்காக தொடர்ச்சியாக பயன்படுத்தப்பட்டு வருது. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறமா இவர் வந்து சிக்கன்ஸோடைய அனாட்டமி அண்டு ஃபிசியலாஜிக்கல் ட்ரேட்ஸை வந்து ரிசர்ச் பண்ணாங்க. அதாவது அனாட்டமி அப்படின்னா உடற்கூறியல், கோழிகளினுடைய எலும்பு, உடல் அமைப்பு, இறகு, அலகு இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது, அதனுடைய வண்ணம் என்ன, அது எப்படி அமைஞ்சிருக்கு, அதை பற்றிலாம் வந்து ஆய்வு செய்கிறது அனாட்டமி அப்படின்றது. அதுக்கப்புறம் ஃபிசியாலஜி அப்படின்னா அந்த கோழியினுடைய முட்டை போடக்கூடிய தன்மை எப்படி இருக்கும், அந்த கோழி எந்த அளவுக்கு வெப்பத்தை தாங்கும், அதனுடைய உடலுக்குள்ளே என்ன மாதிரியான செயல்முறைகள் எல்லாம் நடக்கும், அது பற்றிலாம் ரிசர்ச் பண்ணுறது ஃபிசியலாஜிக்கல் ரிசர்ச் அப்படின்றது. ஸோ இந்த ரெண்டையுமே கோழிகள்லாம் இவர் வந்து தொடர்ச்சியாக பண்ணாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து இன்னும் பல்வேறு விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக வந்து செஞ்சு வந்தாங்க. குறிப்பாக கோழிகளினுடைய இந்த மாதிரியான பல விஷயங்கள் பண்ணி குரோமோசோம் மேப்பை வந்து உருவாக்கினாங்க. சிக்கன்ஸோடைய குரோமோசோம் மேப்பை வந்து இவர் உருவாக்கினாங்க. இப்போ இதை புரிகிறதுக்காக ஒன்று சொல்கிறேன். ஜீன்ஸ் அப்படின்னு இருக்கும்ல, மரபணுக்கள், அதெல்லாம் வந்து சேர்ந்த ஒரு சங்கிலி தொடர் டிஎன்ஏ. அதே டிஎன்ஏ வந்து சேர்ந்த ஒரு தொடர் வந்து குரோமோசோம் அப்படின்றது. ஸோ குரோமோசோமுக்குள்ளே தான் ஜீன்ஸ் வந்து இருக்கும். இப்போ குரோமோசோம் மேப் அப்படின்னா என்னென்னா, ஒரு குரோமோசோம் வந்து இருக்குது அப்படின்னா அந்த குரோமோசோமில் நிறைய ஜீன்ஸ் இருக்கும். நிறைய ஜீன்ஸ் இருந்தாலும் ஒவ்வொரு ஜீனுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும். ஒரு ஜீன் வந்து நிறத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், ஒரு ஜீன் வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், ஒரு ஜீன் வந்து பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், இந்த ஒரு ஜீன் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு ஜீன்ஸும் ஒவ்வொரு பணியை செய்யக்கூடியது, ஒவ்வொரு தன்மையை கொடுக்கக்கூடியது. அப்படி குரோமோசோமில் எண்ணிலடங்கா ஜீன்ஸ் வந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது எந்த ஜீன்ஸ் வந்து
அந்த கோழிகளுக்கு நிறத்தை கொடுக்குது, எந்த ஜீன்ஸ் வந்து அந்த கோழிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது அப்படின்னு சொல்லி அந்த குரோமோசோமில் எந்தெந்த ஜீன் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் வந்து குறித்து காமிச்சாங்க. அதுதான் குரோமோசோம் மேப் ஃபார் சிக்கன் அப்படின்றது. ஸோ அதையும் இவர் வந்து பண்ணாங்க. இதுவும் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறமா 1949ஆம் ஆண்டு இவர் ஜெனட்டிக்ஸ் ஆஃப் த ஃபவுல் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கை எழுதி வெளியிட்டாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இதில் இவர் பண்ண ஆராய்ச்சி எந்தெந்த ரகம்லாம் வந்து பெருசாக வந்து பாதிப்படையலை, எந்தெந்த ரகம்லாம் வந்து பாதிப்படையுது இந்த நோய்களுக்கு, அதை பற்றி இவர் வந்து விளக்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து செலக்டிவாக ப்ரீட் பண்ணணும், அதாவது எப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட ரகத்தை வந்து உருவாக்கணும், அதை வந்து தனியாக இனப்பெருக்கம் பண்ண வச்சு அப்படின்ற தகவலையும் அதில் வந்து கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இவர் வந்து செக்ஸ் லிங்க்டு ஜீன், அந்த வந்து செக்ஸ் லிங்க்டு ஜீன் ஃபார் டுவார்ஃபிசம் அதையும் கொடுத்துருந்தாங்க. அதாவது சிக்கன் வந்து கோழி வந்து எதனால் குள்ளத்தன்மையை கொண்டு இருக்கு அதை பற்றி இவர் ஆய்வு செஞ்சாங்க. அப்போ இந்த செக்ஸ் லிங்க்டு ஜீன் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு கோழி ஆணா பெண்ணா அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய குரோமோசோம், அதுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த குரோமோசோமில் ஜீன் இருக்கும். அந்த ஜீன் தான் வந்து ஆணா பெண்ணா அப்படின்றத உருவாக்கும். அந்த குரோமோசோமுக்குள்ளேயே தான் இந்த குள்ளத்தன்மையை கொடுக்கக்கூடிய ஜீனும் இருக்குது. அதனால தான் அது வந்து செக்ஸ் லிங்க்டு ஜீன் ஃபார் டுவார்ஃபிசம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அதை இவர் வந்து விளக்கினாங்க. இதை இவர் விளக்கினாலேயே 1960ஆம் ஆண்டு ஃப்ரெடரிக் ஹட்டுக்கு வந்து ஒரு பெரிய கௌரவம் வழங்கப்பட்டது. அதாவது போல்ட்ரி ஹஸ்பண்ட்ரி ரிசர்ச்சுக்கு உண்டான டாம் நியூமன் இன்டர்நேஷனல் அவார்டு அது இவருக்கு 1960 வழங்கப்பட்டது. இதுக்கிடையில் 1958ஆம் ஆண்டு இவர் ஜெனட்டிக் ரெசிஸ்டன்ஸ் டு டிசீஸ் இன் டொமஸ்டிக் அனிமல்ஸ் அப்படின்ற டைட்டிலில் ஒரு ஒர்க்கை எழுதி வெளியிட்டாங்க. இதில் வந்து மரபணு ரீதியாக எப்படி வந்து இந்த வீட்டில் வளர்க்கக்கூடிய அந்த பண்ணை விலங்குகள் அதெல்லாம் வந்து நோய்களை எதிர்க்குது அப்படின்றத பற்றிலாம் இவர் வந்து எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அனிமல் ஜெனட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒர்க்கு அது 1964 இவர் வந்து வெளியிட்டாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸலான ஒர்க்குன்னா, இதில் இவர் வெறும் வந்து போல்ட்ரி சம்மந்தப்பட்டு மட்டும் எழுதாமல் மற்ற கால்நடைகள் ஆடு மாடு இவைகளினுடைய மரபணு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், அதை வந்து எப்படி செலக்டிவாக ப்ரீட் பண்ணுறது, அது எப்படி மரபணு ரீதியாக நோயை எதிர்க்கக்கூடிய தன்மையை கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை இவர் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. இதனால இந்த புத்தகம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. எந்த அளவுக்குன்னா, இது வந்து கிட்டத்தட்ட 6 மொழிகளில் வந்து மொழி மாற்றம் பண்ணப்பட்டு வெளியிடப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இது வெளியிடப்பட்ட 17 ஆண்டுகளில், அதாவது 1964 வெளியிடப்பட்டது, 1981க்குள்ளேயே இது கிட்டத்தட்ட 31 பதிப்புகளை அடைஞ்சது. நான் பார்த்ததிலேயே வெறும் இந்த 17 ஆண்டுகளில் 30க்கும் மேற்பட்ட பதிப்புகள் ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டதுன்னா அது இதுதான். ஏன்னா நான் நிறைய 2000 பேருடைய லைஃப்பை வந்து பேசியிருக்கேன், 500க்கும் மேற்பட்டவருடைய புக்ஸ் பற்றிலாம் பேசியிருக்கேன். ஆனால் அவங்க எந்த நபர்களினுடைய புக்ஸுமே இந்த மாதிரி வெறும் ஒரு 17 ஆண்டுகளுக்குள்ளே 30க்கும் மேற்பட்ட பதிப்பு போனதை நான் பார்த்ததும் இல்லை, படித்ததும் இல்லை. இது வந்து முதல் முறை. ஸோ ஃப்ரெடரிக் ஹட்டோடைய முதல் முறை அப்படின்னு சொல்ல முடியாது, இது ரொம்ப அரிதான ஒரு விஷயம், ரேராக நடக்கக்கூடியது. ஸோ அப்படி அந்த 17 ஆண்டுகளில் 31 ஒர்க்கு வந்து இவருடைய பதிப்புகள் வந்து வெளியிடப்படுதுன்னா, இவருடைய புக் வந்து அவ்வளோ அடிஷன்ஸ் வெளியிடப்படுதுன்னா எவ்வளோ முக்கியமான ஒரு புக்கை இவர் வெளியிட்டிருப்பார் அப்படின்றத இதன் மூலமாக புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அந்தளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸலான ஒர்க்கான அனிமல் ஜெனட்டிக்ஸை இவர் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இதுக்கிடையிலேயே இவர் வந்து ஜெனட்டிக் ஃபார் டாக் ப்ரீடர்ஸ் அப்படின்னு நாய்களினுடைய ரகங்கள் பற்றி கூட 1979 ஒரு ஒர்க்கை வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா 1985 இந்த காலகட்டத்தில் ஒன்று சொல்லிடுறேன். 1965 இவர் ரிட்டையர் ஆகிட்டாங்க. ஸோ 1985 இந்த காலகட்டத்தில் இவர் வந்து போல்ட்ரி சயின்ஸ் அசோசியேஷன் அந்த அசோசியேஷன்ட்ட ஒரு வலியுறுத்தலை கொடுத்தாங்க. இப்போ இந்த பண்ணையில் வளர்க்கக்கூடிய பறவைகள், அந்த பறவைகள் இந்த கோழி வாத்து வான்கோழி அதை தான் சொல்கிறேன். ஸோ அவைகளினுடைய மரபணு, அதனுடைய ரகங்கள், அதனுடைய இனப்பெருக்கம், இது பற்றிலாம் ஒரு பெரிய ஒர்க்கை வந்து பண்ணணும், எழுதி அதை வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து வலியுறுத்தினாங்க. அதன் விளைவாக நிறைய விஞ்ஞானிகள் சேர்ந்து போல்ட்ரி ஜெனட்டிக்ஸ் அண்டு ப்ரீடிங் அப்படின்னு சொல்லி ஒரு மாபெரும் ஒரு ஒர்க்கை வந்து எழுதினாங்க. அதனுடைய ப்ரிஃபேஸ், அதாவது முன்னுரையை ஃப்ரெடரிக் ஹட் தான் வந்து எழுதினாங்க. அது 1990ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. அதுக்கப்புறம் 1991 செப்டம்பர் 6 அன்னைக்கு இவருடைய 94 வயசில் ஃப்ரெடரிக் ஹட் வந்து இறந்து போனாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஃப்ரெடரிக் ஹட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம்
விஷயம் என்னன்னா, இவர் பிறந்தது 1897 ஆகஸ்ட் 20 அப்படின்னு நான் சொன்னேன். சில இடங்கள்ல ஆகஸ்ட் 29 அப்படின்னு கூட இருக்கு. இந்த 2ல எது அப்படின்னு சரியா உறுதிப்படுத்த முடியல. இருந்தாலும் ஆகஸ்ட் 20 ஓரளவுக்கு பழைய வெப்சைட்ஸ்ல வந்து இந்த ஆகஸ்ட் 20 தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால நான் இத வந்து சொல்லியிருக்கேன். தேங்க் யூ.